ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2024 ஓகேவா. ஏன்னா இப்போ 2023 கிடையாது, 2024 தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் நடக்க போகுது ஓகேவா. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 15K 15,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே 20,000 வேக்கன்சிஸ் வரலுமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்து வேக்கன்சிஸ் ப்ளஸ் நிறையா வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தோன்னா அதில் ஒரு பெரிய வேக்கன்சிஸ் குரூப் 4 காலியாகும். ப்ளஸ் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 ஆட் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000க்கு மேலே கண்டிப்பாக 20,000 வரலும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. சரி, அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. ஜனவரி மாதம் நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 6 மந்த் டெஸ்ட் பேட்ச் இது ஓகேங்களா. 6 மந்த் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இது என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் பக்காவாக இருக்குது. ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச், தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. புக்கில் படிக்கிறது, ஸ்கூல் புக்கில் படிக்கிறதோட நம்ம மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்பிள் பேஜஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், என்னுடைய டீட்டெயில்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இதனுடைய சிலபஸும் வந்து நான் உங்களுக்கு ஷெட்யூலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. மை கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், பொது தமிழ், பொது அறிவு ஓகேவா. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஆல் சப்ஜெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ அட்மிஷனு போயிட்டுருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 27 டெஸ்ட் இருக்கும் ஓகேவா. ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடைபெறும் ஓகே. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில், அதாவது வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேலத்தில் தான் இருக்கிறேன், நேரடியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாகவும் வரலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, எனக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க சார் அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம் ஓகேங்களா. கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நடக்கும். ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நடக்கும். அதேமாதிரி ஆஃப்லைன் ஹோம் டெலிவரி ஓகேவா. நீங்கள் வீட்டிலேருந்தே கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் பார்க்காம கையிலேயே கொஸ்டின் பேப்பரையே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் OMR சீட்டில் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி மார்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ், ஆஃப்லைன் நேரடியாக வந்து எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா 1500. வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எனக்கு வேணும், கொஸ்டின் பேப்பராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1580 வரும் ஓகேங்களா. கொரியர் சார்ஜோடு சேர்த்து 580 வரும் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா. சரி, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு குரூப் 4 2024 ஓகேவா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஜூனு அல்லது ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கையில் இப்போ பார்த்திங்கன்னா 6 மந்த் அழகாக இருக்குது ஓகேங்களா. 6 மந்த்ஸ் இருக்குது. இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க கூட இப்போ ஜனவரி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸுங்கிறது எல்லாராலையும் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்சமாக 6 மந்த் இருந்தால் அடிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. வருஷ கணக்கெலாம் தேவையே இல்லை, புரியுதுங்களா. 6 மந்த்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக அடிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்களா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கலாம். ஸோ உங்களுக்கான டைம் நல்லா இருக்குது ஓகேவா. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படிக்காதவங்க கூட நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கு சிரமம் இருந்தால் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணிங்க. ஸ்கூல் புக் அப்படியே லைன் பை லைனாக கொஸ்டின் வித் ஆன்சராக 1 வேர்ட் டைப்பில் எடுத்துருக்கோம். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருக்கும் புக்கு ஓகேங்களா. அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே டெஸ்ட் போட்டு பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் போட்டு பார்க்கல தான், ஏன்னா நம்ம சும்மா படிச்சுட்டு இருந்தோமா நம்ம படிக்கிறதுலாம் ரைட் அப்படின்னு தான் நம்ம தோணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம நல்லா படிக்கிறோமா, படித்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதா, அதாவது கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நம்மளால் அந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்மளே என்ன பண்ண முடியும், மதிப்பிட முடியும் ஓகேங்களா. அதனால் டெஸ்ட் பேஜ் நல்லா போட்டு பாருங்கள் ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு 6 மாதம் நம்மளுக்கு காலகட்டம் இருக்குது ஓகேங்களா. சரி ரைட். இப்போ இந்த 6 மாதத்தில் நம்ம பண்ண வேண்டியது, இப்போ நம்ம போட்டிருக்கிறது அப்படி தான் ஓகேங்களா. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 180 டேஸ் பிளான் போட்டிருக்கிறேன்
ஓகேங்களா. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 180 days டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட்டும் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமும் வரத்துக்கும் நம்மளுடைய டெஸ்ட் முடியறதுக்கும் கரெக்டான டைமாக அது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டிருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இதில் பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸ் எப்பயுமே என்ன பண்ணோம், நம்மளுக்கு 10,000 வேகன்சிஸ் எப்பயுமே குரூப் 4 வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரூப் 4 இந்த குரூப் 2 ரிசல்ட் வருது பார்த்திங்களா. ஆமாம், இந்த குரூப் 2 ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஏறதால ஒரு 6,000 வேகன்சிஸ் பக்கமாக இப்போ குரூப் 2வில் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4,000 வேகன்சிஸ் ஆகுது இப்போ குரூப் 4 காலியாகும். ஓகேங்களா. குரூப் 4 இந்த 10K இல்லாமல் இந்த குரூப் 4 கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 வேகன்சிஸ் ஆகுது. என்ன பண்ணுறோம், இப்போ குரூப் 4 காலியாகும். 6,000 பேர் எடுத்தாங்கன்னா 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக 5,000 கூட இருக்கலாம். ஓகேவா. 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த குரூப் 4 இப்போ உள்ளார போனாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 14K அப்படிங்கிறது சாதாரணமாக இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. சாதாரணமாக இப்போ நம்ம கையில் இருக்கும் 14K to 15K இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது. ஓகேவா. இப்போ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது பாருங்கள், இப்போ டிஎன்பிசி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இந்த எக்ஸிஸ்டிங் கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஆமாம், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சில போஸ்ட்லாம் வந்து இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் பாருங்கள் குரூப் 2 2Aவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டம் குரூப் 2 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்ட்லாம் இணைச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஓகேவா. அப்படிங்கிறது அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டை இணைச்சி 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 3 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4. ஓகேங்களா. இந்த குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏகப்பட்ட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்கிறாங்க. ஓகேவா. 16 போஸ்ட் இணைச்சிருக்கிறாங்க மொத்தம். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட் இணைச்சிருக்கிறாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் லெவலில் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இணைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட், அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் லெவலில் இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட் நிறையா எடுத்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து பர்சனல் கிளார்க்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டெனோவில் எழுதிருக்கிறாங்க. புரியுதுங்களா. ஸ்டெனோவில் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே பாருங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஓகேவா. அதுக்கு மில்க் ரெக்கார்டர் கொடுத்துருக்குறாங்க கிரேட் 3. லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே பாருங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதேமாதிரி தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வாட்டர் போர்டுன்னு நினைக்கிறது. ஓகேங்களா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு. ஓகேங்களா. பாருங்கள் நிறையா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டு இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு 16 டிபார்ட்மெண்ட்டு இணைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு 16 போஸ்ட்டுக்கு பக்கமாக நம்மளுக்கு புதுசாக வந்திருக்குது. ஓகேங்களா. புதுசாக வந்திருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்தவித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி போகும் அப்படிங்கிறது. அதாவது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15,000 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேங்களா. 15,000 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த குரூப் 4 2024 புரியுதுங்களா. 2024 நம்மளுடைய வேகன்சிஸ் அப்படிங்கிறது 15,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உண்மையாக நடக்க போகிற விஷயம். ஓகேங்களா. அதுக்கு மேலே போகும். புரியுதுங்களா. 100%க்கு மேலே போகும். ஓகேவா. 15,000 வேகன்சிஸ்க்கு மேலே போகும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக 20,000 வேகன்சிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது, 100% நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 2024 வெரி 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 இம்பார்ட்டண்ட் டு ஆல். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விடவே விடாதீங்க. ஓகேவா. அதே சமயத்தில் வேகன்சிஸும் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு படிக்கிறதுக்கான டைமும் பெருசாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த டைம் சல்லுன்னு போயிடும். ஓகேவா. டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஓகேவா. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிடுங்க, அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ன வரையிலும் படிக்காத இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஜனவரியிலேருந்தாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. 6 மந்த் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி கூட போகலாம். ஜூனுங்கிறது ஜூலையில் கூட நடக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு 6 மந்த் டைம் இருக்குது. ஓகேவா. அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த 15,000 to 20,000 வேகன்சிஸ் வரும். அதில் நீங்களும் ஒருத்தர் என்ன பண்ணுங்க
இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாளாக மிஸ் ஆனவங்களும் சரி, இப்போ புதுசாக நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை நான் வந்து இந்த 140, 150 ரேஞ்சில் இருக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களும் சரி, இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாரி. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சான்ஸை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? டெஸ்ட் பேஜ் வேணுனாலும் சரி, நம்மளோட இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மெட்டீரியல் வேணாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலாம், அல்லது வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் வாங்கி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அல்லது எங்கள் இன்ஸ்டியூட் டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது இருந்தாலும் எங்களுடைய நம்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.